அந்த அப்துல் அசார் இதில் இறந்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்திருக்கு, இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதுக்கடுத்தது மசூத் அசார், இவன் தான் அந்த தீவிரவாதிகள் கூட்டத்துக்கே தலைவன். இவனும் அந்த விமான கடத்தல், கந்தஹார் விமான கடத்தலில் இவன் விடுதலை செய்யப்பட்டான். ஆக மனிதர்களுக்கு இடையே நடக்கும் போர் தான் இதுவரை நடந்தது, இந்தியா நடந்தது. முதலாக மனிதர்களே போகலை, இராணுவ வீரர்களே உள்ளே போகலை, எல்லாம் இங்கே இருக்காங்க. பட்டன் லேன் போர் நடக்குது, ஏவுகணை பட்டன் அணுக்குன்னு அடுத்தது ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, துரைமுருகன்கிட்ட கனிம வளம், அதாவது மணல் அள்ளுறது, சுரங்கம் இதெல்லாம் இருந்தது. இதில் தான் 60,000 கோடி சம்பாதிச்சிட்டதா அவங்க கட்சிக்காரனே சொன்னான். ஸோ கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் ஸ்டாலினுக்கு பங்கு வரல, ஸ்டாலினால் இருக்க முடியலை. ஆகா, முக்கியமான லாக்கா போயிடுச்சே கொள்ளை. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லப்பட்ட நமது இராணுவம் பயங்கரவாதிகள் மீது தாக்கிய தாக்குதல் தொடர்ந்து நடைபெறுகிறது. எல்லோரும் அன்றைக்கி ஒரே நாளில் முடிஞ்சிடும்னு நினைச்சாங்க, ஆனால் அன்றைக்கி முடியலை. மறுபடியும் ஆபரேஷன் சிந்தூரை நமது இந்திய இராணுவம் தொடர்ந்து இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் முதல் நாள் தாக்குதல் முடிந்த உடனே பாகிஸ்தான் நம்மை தாக்கி இருக்கிறார்கள். பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸில் ஏவுகணையை வீசி இருக்கிறார்கள். அடுத்தது ஜம்மு, நம்முடைய காஷ்மீருக்கு பக்கத்தில் இருக்கும் ஜம்முவில் ஏவுகணையை வீசி இருக்கிறார்கள். ஏவுகணை மூலம் குண்டுகளை வீசி இருக்கிறார்கள். அதில் குழந்தைகள் எல்லாம் இறந்துருக்காங்க, 10 பேர் இறந்துருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லை. முதல்ல இந்தியா சொன்னாங்க, எங்களுடைய தாக்குதல் உங்கள் இராணுவத்துக்கு எதிரானதல்ல, பொதுமக்களுக்கு எதிரானதல்ல, தீவிரவாதிகள் இருக்கும் இடத்தை பார்த்து மட்டும்தான் நாங்கள் தாக்குதல் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் திருப்பி நம்மளை தாக்குறதுக்கு நம்மகிட்ட தீவிரவாதிகள் முகாம் இங்கே எங்கேயுமே இல்லை, காஷ்மீரில் இல்லை, எந்த நாட்டிலையும் இல்லை. பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம தீவிரவாதிகளை தூண்டி விடுகிறோமா? இல்லை தீவிரவாதிகளுக்கு இங்கே பயிற்சி கொடுத்துக்கிட்டு பயிற்சி முகாம் இருக்கா? அப்போ பாகிஸ்தான் யாரை தாக்க முடியும்? பொதுமக்களை தானே தாக்க முடியும். அதனால் அமிர்தசரஸில் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இவங்க ஜம்முவில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் அனுப்பிய தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது இப்போ தான் இவங்க சார்பாக, நம்ம இந்தியா சார்பாக ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கை விட்டிருக்கார். மொத்தம் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்போவுமே இந்த போர் வந்தால் எண்ணிக்கை அதிகமாக சொல்லுவாங்க. இதுக்கு அது மாதிரி சொல்ல வாய்ப்பில்லை. ஏன்னா நேற்றே ட்ரம்ப்பு 80 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்னு ட்விட்டரில் ட்வீட்டு போட்டார். அதனால் இப்போ ராஜ்நாத் சிங் அதை உறுதிப்படுத்துகிறார், 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். அதில் முக்கியமான தீவிரவாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான தீவிரவாதிகள் அதில் இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்துல் அசார் முதல் தீவிரவாதி. இவர் மிகப்பெரிய தீவிரவாதி. இவர் கந்தஹார் அப்படிங்கிற விமானத்தை கடத்தினாங்க. கந்தஹாருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக விமானத்தை கடத்தினாங்க தீவிரவாதிகள். அப்போ தீவிரவாதிகள்கிட்டருந்து உள்ளே இருக்கிற பயணிகளை காப்பாற்றணுங்கும் போது அவங்க கொடுத்த இவரை விடுதலை செய்யணும் அப்படின்னாங்க. அதில் விடுதலை செய்யப்பட்டவர் அந்த அப்துல் அசார் இதில் இறந்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்திருக்கு, இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதுக்கடுத்தது மசூத் அசார், இவன் தான் அந்த தீவிரவாதிகள் கூட்டத்துக்கே தலைவன். இவனும் அந்த விமான கடத்தல், கந்தஹார் விமான கடத்தலில் இவன் விடுதலை செய்யப்பட்டான். ஐநா சபையால் இன்டர்நேஷனல் தீவிரவாதி, சர்வதேச தீவிரவாதின்னு முத்திரை குத்திருக்காங்க இந்த மசூத் அசார். இவன் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 பார்லிமெண்ட்டு மேலே நம்ம நாட்டில் தாக்குதல் நடந்ததில் மூளையாக செயல்பட்டவன் மசூத் அசார். அடுத்தது
பாம்பேயில் ஹோட்டலில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அதிலேயும் சம்பந்தப்பட்டவன் இந்த மசூத் அசார். அடுத்தது புல்வாமா தாக்குதல்லையும் மசூத் அசாரின் இதுதான், மசூத் அசார் தான் மூளையாக செயல்பட்டாங்கிற குற்றச்சாட்டும் உண்டு. ஸோ அவன் கொல்லப்பட்டு விட்டான் என்று நம்பத்தகுந்த தகவல்கள் இன்னும் அரசாங்கத்திடமிருந்து. பட் நம்பத்தகுந்த தகவல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனும் கொல்லப்பட்டு விட்டான். ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்னென்னா, அவன் குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டிருக்கு. அவங்க பதுங்கியிருந்த இடத்துல அடித்ததில் 10 பேர். அதை மசூத் இவங்களே அங்கே பாகிஸ்தான் இராணுவமே அதை உறுதி செய்திருக்கிறார். 10 பேர், அதில் குழந்தைகளும் அடங்கும். இவங்கெல்லாம் மசூத் அசாரும் இறந்திருந்தால் அது மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும், வருங்காலத்தில் தீவிரவாதத்துக்கு எதிராக அமையும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு செய்தி. இதுக்கிடையில் ட்ரம்ப் சொல்லிட்டார், ஏன்ப்பா இப்படி தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்தியா அதுதான் உங்கள் விஷயம் முடிஞ்சிருச்சுல்ல, பழிக்கு பழி வாங்கிட்டீங்கள, நிறுத்திடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறதுல என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு இப்போ ட்ரம்ப் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த போரை எதிர்ப்பவர். ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கிற நாட்டெலாம் பிடிப்பேன்னு சொல்கிறது அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு. பக்கத்தில் கனடாவை பிடிப்பேன், அந்த கிரீன்லேண்டை பிடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறார். அது ஒரு அரசு ஸ்டண்ட்டுக்காக சொல்கிறார். பொதுவாக ட்ரம்ப்பு எங்களுக்கு கிடைத்த இது ட்ரம்ப் போரை விரும்ப மாட்டேங்கிறார். இது நாடு அமைதியாக இருக்கணும், உலகம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் என்ன சொல்கிறார், போதும் இதோடு நிறுத்துங்கன்ட்டு நிறுத்தியிருப்பாங்க. அவர்கள் பதில் தாக்குதல் அடித்ததுனால வேறு வழி இல்லை. அதனால் இந்தியாவும் பதில் தாக்குதலை செய்ய வேண்டிய அவசியம் உருவாகிவிட்டது. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட எத்தனை வார், 1965 ஒரு போர், 1971 ஒரு போர், 1999 ஒரு போர், கார்கில். இப்போ இதில் முதல்ல 61 நடந்த போர், 65 நடந்த போர், 71 நடந்த போர்லாம் எப்படின்னா, 65 லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர், 71 இந்திரா காந்தி. அப்போ நடந்த போர் எப்படி நடக்கும்னா, நமது இராணுவ வீரர்கள் எல்லையை தாண்டி துப்பாக்கி தூக்கிட்டு போவாங்க, பீரங்கி எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. இவன் அவங்கள சுடுவான், நம்ம அவங்கள சுடுவோம், அவங்க நம்மளை சுடுவாங்க. ஆக மனிதர்களுக்கு இடையே நடக்கும் போர் தான் இதுவரை நடந்தது, இந்தியா நடந்தது. முதலாக மனிதர்களே போகலை, இராணுவ வீரர்களே உள்ளே போகலை, எல்லாம் இங்கே இருக்காங்க. பட்டன் லேன் போர் நடக்குது, ஏவுகணை பட்டன் அணுக்குனா அடுத்தது 1 செகண்டுக்குள்ளே 44 செகண்டில் உள்ளே போயிருக்கு. பாகிஸ்தானுடைய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரை 40 செகண்ட் உள்ளே போய் தாக்கிது. அப்போ மனிதர்களுக்கு போரிட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு புது மாதிரியான போருங்கிறது தான் இந்த செய்தி. அப்படின்னா இப்போ ஏவுகணை போர் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கும் பாகிஸ்தானுக்கும். இந்த ஏவுகணை போரில் யார் ஜெயிப்பா, ஏவுகணை யார்கிட்ட பலமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ வரும் எல்லாருக்கும். ஏவுகணையாக விடுறாங்களே, நம்மகிட்ட எத்தனை ஏவுகணை இருக்குது, அவங்ககிட்ட எத்தனை ஏவுகணை இருக்குது, யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பக்கமும் என்னென்ன ஏவுகணைகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற முக்கியமான ஏவுகணை அக்னி 5, அக்னி 5, அதுக்கு பேர் அந்த ஏவுகணைக்கு. இது 5000 கிலோமீட்டர்லேருந்து 7500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, அக்னி ஏவுகணை. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர்லேருந்து 2500 கிலோமீட்டர் போகக்கூடிய ஏவுகணைகள் தான். அதனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அக்னி 5 ஏவுகணை மிகவும் சக்தி வாய்ந்தது. பாகிஸ்தானில் இருக்கும் அக்னி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை ஒப்பிடும்போது நம்மிடம் இருக்கும் அக்னி 5ங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால் பாகிஸ்தான் இதில் நம்மளை விட அதிக சக்தி கொண்ட நாடாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த அக்னி 5ங்கிற ஏவுகணை. அடுத்தது நம்மகிட்ட இருக்கக்கூடியது பிருத்திவி ஏவுகணை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவுகணை பாகிஸ்தானிலிருந்து வந்தால் அந்த ஏவுகணையை அடித்து தாக்கி செயலிழக்க செய்யக்கூடிய ஏவுகணை பிருத்திவி ஏவுகணை. இந்த ஏவுகணை பாகிஸ்தான்கிட்ட இல்லை. அதனால் பாகிஸ்தான் நம்ம ஏவுகணையில் தாக்கினாலும் அந்த ஏவுகணைகளை அடித்து இல்லாமல் நொறுங்க செய்யும் பவர் கொண்ட, சக்தி கொண்ட ஏவுகணை பிருத்திவி ஏவுகணை நம்மிடம் இருக்கிறது. அதனால் அதிலையும் பாகிஸ்தான் நம்முடன் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறது
பிருத்திவி ஏவுகணையை பற்றின விஷயம். அதுக்கு அடுத்தது பிரம்மோ ஏவுகணை. அது நம்மகிட்ட இருக்கு, பாகிஸ்தான்கிட்ட இல்லை. இந்த பிரம்மோ ஏவுகணை எப்படின்னா, கடலுக்கு அடியில் இருந்து சப்மரின்னு சொல்கிறாங்கல்ல, நீர்மூழ்கி கப்பல், அதில் இருந்து தாக்கக்கூடிய ஏவுகணை தான் பிரம்மோ ஏவுகணை. ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட ஏவுகணை. இந்த ஏவுகணை பாகிஸ்தான்கிட்ட இல்லவே இல்லை. அதனால் தரை வழியாக இல்லை, வான் வழியாக இல்லை, கடல் வழியாகவும் தாக்கக்கூடிய நவீன பிரம்மோ ஏவுகணையும் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அடுத்தது பேலிஸ்டிக் அப்படிங்கிறது கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் ஏவுகணை. அது நம்மகிட்ட தான் இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட இல்லை. எதுக்குன்னா, பாகிஸ்தான் நம்ம பக்கத்திலே இருக்குது. கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் ஏவுகணை நமக்கு தேவையில்லை. அப்படி இருந்து ஏன் வாங்கி வச்சாங்கன்னா, பாகிஸ்தான் மட்டும் நமக்கு எதிரி இல்லை, சீனாவும் நமக்கு எதிரி. அதனால் வருங்காலத்தில் சீனாவுடன் நமக்கு போர் ஏற்பட்டால் அதை இது தேவைப்படும் தான் அந்த பேலிஸ்டிக் ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணையை நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. ஆக இப்போ நடக்கக்கூடியது ஏவுகணை போர். குண்டுகளை ஏவுகணைகளை வச்சு குண்டுகளை அடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் சொல்கிறான், எங்கிட்ட இது இருக்கப்பாங்கிறான், அணுகுண்டு இருக்குங்கிறான். இந்த அணுகுண்டை எப்படி வீச முடியும்? இந்த மாதிரி ஏவுகணையை வச்சு தானே வீச முடியும். அப்போ அப்படி ஏவுகணைகளை வைத்து வீசினால் அதை திருப்பி தாக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்குது. அதனால் ஏவுகணைகளை ஏவுகணை போர் இப்போ நடக்கும்போது இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் மிகப்பெரிய தோல்வியை அடைவாங்க, மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறது தான் இந்த போரை பற்றின நம்ம சொல்ல வேண்டிய அடுத்த கருத்து. அடுத்தது முக்கியமான செய்தி, இந்த ஏவுகணை தாக்குதலை முன்னின்று நடத்தின 2 பெண்கள். அதில் குரோஷிங்கிற பெண், இஸ்லாமிய பெண், நாட்டுப்பற்றோடு அவர் தான் அதை கச்சிதமாக முடிச்சிருக்காரு. அப்புறம் யோமியா சிங்குன்னு ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர், ஒரு சீக்கியரும் ஒரு இஸ்லாமியரும், இந்த பெண்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஏன்னா பல பெண்கள் குங்குமத்தை அழித்ததால் இந்த பெண்களை வைத்தே அவர்களை தாக்கணும், அந்த குற்றவாளிகளை தாக்கணுங்கிறதுக்காக பெண்களை முன்னிறுத்தி நடத்தினது இந்திய வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி நடந்த போரில் பெண்கள் முன்னின்று தாக்குதலை நடத்தியது இதுவரை நடக்காத ஒன்று. அதுவும் இஸ்லாமிய பெண். ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதி ஃப்ராடு பசங்கள்லாம் எதுக்கெடுத்தாலும் மதம்ன்ட்டு கொண்டு வரான். நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, அதுக்கு வரேன். ஒவ்வொருத்தனும் என்ன பேசுனாங்கிறதுக்கு வரேன். எல்லாம் அதான் சொல்கிறேன், எல்லாம் மனுஷ பிறவிகளே இல்லை. என்ன ரத்தம் உடம்புல ஓடுதுன்னே தெரியலை. நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன வேதாந்தம்? அப்போ கூட போய் அந்த ஓட்டு 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 இதை வச்சுக்கிட்டே நாட்டை, இஸ்லாமியர்கள் பல பேரே இந்த போரை ஆதரிக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற இஸ்லாமியர்களே விடாதீங்கிறாங்க. உமர் அப்துல்லாவே அடிங்கிறாரு, ஃபருக் அப்துல்லா அடிங்கிறாரு. சம்பந்தப்பட்ட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இதை வரவேற்கும் போது இங்கே இருக்கக்கூடிய கீழ்த்தர அரசியல்வாதிகள் சில பேர் தூண்டி விடுறான். மதத்துக்கு காரணம் ஓட்டுங்கிறது. இது ஈனப்பிறவிகள் இவங்கெல்லாம், அதைத்தான் நான் சொல்லணும். அடுத்து அவங்கள பற்றி இப்போ பேச வரேன். அதுக்காக இந்த 2 பெண்களை வைத்து இந்த தாக்குதலை நடத்தியது மிக ஒரு முக்கியமான விஷயம். அந்த 2 பெண்களுக்கும் நம் அனைவரும், இந்தியாவில் இருக்கும் அனைத்து இந்தியர்களும் தலைவணங்கி வணக்கம் தெரிவிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. காரணம், அவர்கள் மதத்தை பார்க்கல, நாட்டை பார்த்தாங்க. அந்த குரோஷியுடைய தந்தையெல்லாம் சொல்கிறாரு, நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், என் மகள் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை முன்னின்று நடத்தியிருக்காங்க. ஏது மதம்? நாட்டுக்கு நாடு மோதல் வரும்போது மதத்தை பற்றி பேசுகிறவன் மனிதனா? அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி ரஷ்யாவும் உக்ரைனும் பேசிக்கிட்டு மோதுறாங்க. அவங்க ஒரே நாடாக இருந்தவங்க, அங்கே மதம் வருகிறதா? அதனால் சொல்கிறேன், மதத்தை இவங்க கொண்டு வர்றவங்கெல்லாம் முட்டாள்தனமான ஒரு தலைவர்கள். அவங்கள பற்றி அடுத்து பேசுவோம். அதுக்கு அடுத்தது இந்த 2 பெண்களுக்கு நம்ம தலைவணங்கணுங்கிறது அடுத்த செய்தி. இலங்கை அறிவிச்சிட்டாங்க, யாருக்கும் ஆதரவில்லை. இலங்கை படுபாதாளத்தில் இருக்கும்போது, மக்கள்லாம் ரோட்டுக்கு போராடும் போது, பொருளாதாரத்தில் சீர்குலைந்து நிற்கும்போது, சமீபத்தில் தான் இந்தியா ஆயிரக்கணக்கான கோடி அவங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க. மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தால் இலங்கை என்ன சொல்லியிருக்கணும்? நம்மளை ஆபத்தில் காப்பாற்றினாங்க, பொருளாதார உதவி கொடுத்து. அவங்க கொடுத்த பணத்தில் தான் மறுபடியும் பொருளாதாரம் சரிபடுத்தணும் அப்படிங்கிற நன்றி உணர்வு 1% இருக்க வேணாமா? நமக்கு இல்லை ஆதரவு கொடுத்துருக்கணும், கொடுக்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராஜபக்சே இங்கே இருக்கும்போது 2009
இந்திய இலங்கை மக்களுக்கு எதிராக இவங்க போரில் ஈடுபட்டாங்களே ராஜபக்சே இராணுவம், அப்போ வந்துக்கிட்டு பாகிஸ்தான் ஆயுதங்கள் தான் அங்கே வந்து உபயோகப்படுத்துது. பாகிஸ்தான் ஆயுதங்களை உதவி இருக்கிறார்கள். சீனா தொழில்நுட்பத்தை, ஜிபிஎஸ் இது எல்லாம் கொடுத்தாங்க. இவங்க 2 பேரோட கைகோத்தவர் தான் சோனியா காந்தி. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படுகொலையை பண்ணினாங்கல்ல. அதனால் இலங்கை அதுக்கு நன்றியாக என்ன பண்ணுறான்? பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம பேசிட முடியாது. இந்தியா ஆயிரக்கணக்கான கோடி கொடுத்தாலும் அவன் ஆயுதம் கொடுத்தான். தமிழர்களை 1.5 லட்சம் தமிழர்களை அழித்ததற்கு நமக்கு உதவி செய்தது வந்து பாகிஸ்தான், சீனா அப்படிங்கிற நன்றி உணர்வோட இலங்கை சொல்லிட்டான். யாருக்கும் ஆதரவு கிடையாது. ஆதரவு தேவையில்லை. அவர் நடுநிலையாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறது இந்த போரை பற்றின அடுத்த செய்தி. அடுத்தது இந்த போர் நம்ம தமிழ்நாட்டு பாவீங்க என்ன பண்ணுறான் அரசியல்வாதி ஒவ்வொருத்தனும் அதை சொல்லணும்ல. அது ஒன்று நான் இந்திய அரசியல்வாதிகள் என்ன பேசியிருக்காங்க நேற்று இல்லை இன்னைக்கு, அதை பார்ப்போம். ஏன்னா போர் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் இந்தியா பூரா பார்த்துட்டேன். எந்த அரசியல்வாதியும் போருக்கு எதிராக பேசலை. ஹேமந்த் ரெட்டி எல்லாம் நம்ம காங்கிரஸ் ஆள் தெலுங்கானாவில் உதங்கடா விடவே விடக்கூடாது, பாகிஸ்தான் விடாதீங்கிறாரு. காங்கிரஸை சேர்ந்த ஐஎன்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர் எல்லா மாநிலங்களிலும் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. விடாதீங்க, அடிங்க பாகிஸ்தானை. நமது எத்தனை கொலைகளை பண்ணியிருக்காங்க. அப்பாவி அந்த பெண்களுடைய கண்ணீருக்கு என்ன பதில் சொல்லுதுங்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கான் தேச துரோகிகள் பூரா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவு. திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, போரை தொடரக்கூடாது. முதலையாச்சும் பரவாயில்ல, இப்போவாச்சும் பரவாயில்ல. முதல்ல வந்து எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தார் இந்தியாவுக்கு. இப்போ சொல்கிறார் போரை தொடரக்கூடாது. போரை தொடரக்கூடாதுன்னு அவர் சொல்கிறது ரைட்டு. ஏன்னா போர்னு வந்தால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பொருளாதாரம் பாதிக்கப்படும், மக்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிப்பாங்கங்கிறது ஒரு நல்ல கருத்து தான். ஆனால் சொல்கிறவங்க யார்? இது ஒரு பொதுவான ஆள் சொல்லியிருந்தால் போரை தொடுக்கக்கூடாதுன்னா ரைட்டு, ஏற்றுக்கலாம். இப்போ ட்ரம்ப்பு சொல்கிறாரு போரை தொடுக்காதப்பா, ஏன்னா அவர் வந்து போரை விரும்பாதவர். இவங்க போரை தொடரக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க? இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இவர்கள் வாயினால் போரை தொடரக்கூடாதுன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணவங்க அவங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் திருமாவளவனுக்கு இந்த பிரச்சனையில் போரை தொடரக்கூடாது என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. காரணம், அவர் நடுநிலையாக பேசவில்லை. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நேற்று வரை பேசி கொண்டிருந்தவர். அதனால் போரை தொடருதுங்கிறது நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? நான் என்ன கேட்குறேன் திருமாவளவனுக்கு, உங்களுக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டரில் எல்லைப்புறத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? பாகிஸ்தான் இப்போ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறது அது உங்களுக்கு தெரியுமா? இந்தியா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறது வச்சு தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஆதரிக்கணும். ஒன்றுமே தெரியாமல் போரை நிறுத்து, இதை நிறுத்துனா முட்டாள்தனம் இல்லையா? முடிவை யார் எடுக்கணும்? ஸ்பாட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான். இராணுவ தளபதிகள் கையில் மோடி வந்து இதை விட்டுட்டார். உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறேன், நீங்களே முடிவெடுத்துக்கங்கன்ட்டார். பாகிஸ்தான்லேயும் அப்படி தான், இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருன்ட்டாங்க. அப்போ இங்கே மோடிங்கிற அரசியல்வாதியை பார்க்கக்கூடாது, அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமரை நம்ம பார்க்கக்கூடாது. 2 இராணுவம் தான் முடிவு எடுக்கணும். இராணுவம் எப்படி முடிவெடுக்கும்? எல்லையில் என்ன பிரச்சனை, பாகிஸ்தான் என்ன பண்ண போகிறான் அடுத்தது, இதை வச்சு தான் போரை தொடர்வதா தொடரக்கூடாதான முடிவை இராணுவம் எடுக்கும். இராணுவம் எடுக்க வேண்டிய முடிவை நீங்கள் சொல்கிறதுக்கு அடிப்படை அரசியல்வாதிகளுக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தெரியும் உங்களுக்கு? அதனால் நம்ம மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. இராணுவ தளபதி தான் அதை முடிவெடுப்பார். பிரச்சனைகளுக்கு அடிப்படையில், நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்களின் அடிப்படையில் கண்ணை மூடிக்கிட்டு இராணுவத்தை ஆதரிக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு மத்திய அரசாங்கத்தை ஆதரிக்கணும். இதில் அரசியல் கிடையாது அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறான். திருமாவளவனுக்கு அடுத்து வைகோ ஆரம்பிச்சிட்டார். வைகோ என்ன பேசியிருக்காரு, வீடியோ பாருங்க. துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு போய் அவர்களை விரட்டி அவர்கள் உயிரை வாங்குவதற்கும் நாங்கள் ஒருமுகமாக ஆதரிக்கிறோம் அந்த பயங்கரவாதிகளை. ஆனால் யுத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும், யுத்தத்தில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுவார்கள், எத்தனை பெண்கள் கொல்லப்படுவார்கள், எத்தனை வயது மூத்தவர்கள் கொல்லப்படுவார்கள். தீவிரவாதத்துக்கு சற்றும் தொடர்பில்லாத லட்சக்கணக்கான
மக்கள், பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்படுவார்கள். அவன் பதிலுக்கு வீசுகிற குண்டுகளில் இங்கே இருக்கிற அப்பாவி மக்கள், குழந்தைகள், தாய்மார்கள் இந்தியாவிலே கொல்லப்படுவார்கள். அப்படி ஒரு யுத்தத்தை தேடுகிறதா பாகிஸ்தான்? அப்படி யுத்தத்தை திணிப்பதற்கு இந்திய அரசு முனைகிறதா? ஸோ வைகோ என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து பயங்கரவாதிகளை தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்குறாராம். அவர் உங்கள் ஆதரவு வச்சு என்ன பண்ண, ஒரு தொகுதிக்கு 50 பேர் கிடையாது, எல்லா தொகுதியும் டெபாசிட் போயிடும். சும்மா மைக்கை வச்சு பேசிக்கிட்டு அரசியல் பண்ணுறீங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு தேவை? சரி சொல்கிறார், பயங்கரவாதிகளை தாக்குதலை வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம். ஆனால் போர் ஏற்பட்டால் குழந்தைகள் சாவாங்களாம், அவங்கெல்லாம் மக்கள்லாம் சாவாங்களாம். அது பாகிஸ்தான்காரனை கவலைப்படலையே, வைகோ உட்காந்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க? எதுக்குன்னா தேச விரோதிகள் இவங்கெல்லாம். நான் கேட்குறேன், வைகோவுக்கு கேட்டிங்களே, குழந்தைகள் சாவாங்கன்னீங்களே, இவங்க பொதுமக்கள் சாவாங்கன்னீங்களே, 27 பேரை கொண்டானே, 27 பேர் விதவையாக மாறி போயிட்டாங்களே, 27 குழந்தைகள், அந்த 27 பேருக்கு பிறந்த குழந்தைகள் என்ன பாடுபட்டாங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவர் சொல்கிறாரு, இவங்களை வந்து தீவிரவாதத்தில் தான் தாக்கணுமா. இப்போ வந்து போர்னு ஏன் சொல்கிறாங்கிறார். போர்னு நம்ம சொல்லலையே. தீவிரவாத ஆப்ரேஷன் சிந்தூரே தீவிரவாதிகள் மீது தாக்கின ஒரே நாள் தான். அதோட நிறுத்தணும்னு முடிவு பண்ணும்போது எதற்காக பஞ்சாபில் இருக்கும் அமிர்தசரஸ் மேல் பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்துது? எதற்காக காஷ்மீருக்கு அருகில் உள்ள ஜம்மு மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி 10 பேர் செத்துருக்காங்களே, அதில் குழந்தைகளும் செத்துருக்காங்களே? இதுக்கு வைகோ சொல்லக்கூடிய பதில் என்ன? வீடியோவை பாருங்கள். இந்த தாக்குதலில் வந்து இறந்தது உங்களுடைய மனைவி அழுது அந்த குழந்தையுடன் அந்த பையனோட புலம்புகிறார். இதை பார்த்ததுக்கப்புறமும் உங்களை மாதிரி இதயம் இல்லாதவர்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா? பாருங்கள் அந்த வீடியோ. Name itself is telling that Operation Sindoor. Sindoor means we all lost our husbands. That means our lives. We are, thanks to Modi and also all the 27 families, our lives all are shattered now. Okay, this may be at least for all of us, it is just relief that, and please treat this as no one in India should not happen to this. Whatever this terrific and this terrorist happened to all our 27 families, this should not happen to anyone in India. Anyone in India now. You don't know, you people are just thinking that we lost our husbands, but we lost our lives. We lost our lives. ஆக இதயம் இல்லையா உங்களுக்கு? அங்கே சாக போகிறான், அங்கே வந்து குழந்தைகள் சாவாங்க, இதை சாவாங்கிறீங்க. இங்கே செத்த உங்களுக்கு பதில் என்ன? அந்த பெண், விதவை பெண், தன் கணவனை இழந்த விதவை பெண் கண்ணீருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் வைகோ? எல்லாம் தேச துரோகிகள். இப்படிதானே பேசுவீங்க? இதில் டிஆர் பாலு என்ன பேசுகிறாரு பாருங்க. அதாவது மத ரீதியாக தாக்குதல் நடத்தக்கூடிய மத ரீதி இங்கே எங்கே வந்தது? மத ரீதி எங்கே வந்தது? 2 நாட்டுக்கு இடையில போர். அவன் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த 27 பேரை கொண்டாங்களே, அது வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? அதை விட்டு நம்ம இதுலேயும் ஓட்டு அரசியல்வாதி எப்படி கணக்கு பண்ணுறான் பாருங்க. ஓட்டு போயிடணும். அதனால் மத ரீதியாக தாக்குதல் கொடுக்காத. நாட்டுக்கு நாட்டு ரீதியாக தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போது மத ரீதியாக தாக்குதல் கொடுக்காது. ஒரு இனத்துக்கே நீங்கள் துரோகம் செய்தவராயிற்று டிஆர் பாலு. இனத்துக்கே துரோகம் செய்தவராச்சு. தமிழினத்துக்கு துரோகம் செய்த ராஜபக்சேயிடம் போய் கை குலுக்கி விருந்து சாப்பிட்டு வந்தவங்க. நல்லா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. ராஜபக்சே விருந்து வைக்கும்போது 3 பேர் போய் அங்கே விருந்து சாப்பிட்டு வந்து கை குலுக்கிட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தர் திருமாவளவன், இன்னும் ஒருத்தர் டிஆர் பாலு, அடுத்தது கனிமொழி. இவங்க 3 பேர் பேச்சையும் பாருங்கள். ஒன்று கனிமொழி என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி சீனா நமக்கு எதிரி நாடான்னு கேட்குறாங்க. அதிலிருந்து தான் அவங்களுக்கு சீன மங்கைன்னு பேர் வச்சோம். நாட்டுப்பற்று இல்லாத தேச துரோகிகள். அதே மாதிரி இன்னைக்கு டிஆர் பாலு சொல்கிறாரு மத ரீதியாக தாக்குதல் பண்ணாங்க. எவன் மதத்தை யோசிச்சான்? ஒரு இஸ்லாமிய பெண் தலைமையில் தானே தாக்குதலே நடந்திருக்கு. மதம் எங்கே போனது? ஆனால் எப்படி கொண்டு வராங்க மத ரீதியான அரசியல்? அப்போ என்ன அர்த்தம்? நாட்டுக்கு இவங்கெல்லாம் அந்த திராவிட மாடலில் வந்தவர்கள் துரோகிகள்.
திருமாவளவன் எதிராக பேசுகிறார். ஏன் பேசுகிறாரு? திருமாவளவனும் ராஜபக்சேட்ட இன துரோகம் பண்ணி விருந்து சாப்பிட்டவர். ஆக இவர்கள் எல்லாம் இன துரோகிகள் மட்டுமல்ல, நாட்டுக்கே இது தேச துரோகிகள் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த போரில் யார் யார் இந்த சூழ்நிலையில் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்காக எதிராகவும் பேசுகிற அரசியல்வாதியின் இந்திய குடியுரிமையை, இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணுங்க. அவர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும்னு ஆர்டர் பண்ணுங்க. ரத்து பண்ணிடுங்க. எங்கே வேணாலும் போகட்டும். எங்கேயும் வேலை கிடைக்காது. எங்கேயும் வேலை கிடைக்காது. அமெரிக்காவுக்கு வேணால் வேலை கிடைக்கும். அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுலேருந்து அவன் திருட்டுத்தனமாக அமெரிக்காவுக்கு போகிறான். அவன் எல்லாம் போய் கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்திய அரசியல்வாதிகள் உங்கள் குடியுரிமை ரத்து பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய மெக்சிகோக்காரன் அமெரிக்காவில் செய்கிற வேலையை நீங்கள் அங்கே போய் செய்யணும். சீந்தாது. இந்த நாட்டை விட்டு வெளியில் போனால் சாப்பாடு கிடைக்காது. நாட்டில் எவ்வளோ உரிமைகள் இருக்குது. ஸோ சிட்டிசன்ஷிப்பை பேசுகிறவன் சிட்டிசன்ஷிப்பை கட் பண்ணுங்க. குடியுரிமையை இந்தியாவுக்கு எதிராக செய்திகளை வெளியிடும் டிவி சேனல், பத்திரிகைகள், அவங்களுடைய இதை பேன் பண்ணுங்க, தடை போடுங்க. வாழ்நாள் தடை. யூடியூப் எல்லாமே எவன் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் குடியுரிமையை ரத்து செஞ்சு லைசன்ஸை வாழ்நாள் முழுவதும் டிவியோ பத்திரிகையோ யூடியூப் எதுவுமே இவர்கள் நடத்த முடியாது, நடத்தக்கூடாதுன்னு கொண்டு வாங்க. முதல்ல இதை சரி பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். பாகிஸ்தானில் பலுஜிஸ்தான்னு ஒரு இடம் இருக்குது. அவங்க தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மேலே நம்ம தாக்குதல் நடத்தினோன்னு அந்த மகிழ்ச்சியுடன் நடனமாடி கொண்டாடுறாங்க. அந்த வீடியோவை பாருங்க. ஆக அவங்க கொண்டாடுறாங்கன்னா அவன் தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கான். அவன் கொண்டாடுறதே தப்பு. நம்மளை பொறுத்தவரை நாட்டுக்கும் அவன் விசுவாசமாக இருக்கணும். அந்த ஆடுறாங்களே அதே மாதிரி இங்கே இருக்கிற அரசியல்வாதி அவ்வளோ பேரும் மனசுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கான். இது அதே வகை ரகம்தான் இவங்க. விட்டீங்கன்னா அவ்வளோ பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். இந்தியா மீது தாக்குதல் நடத்தி இந்தியாவுக்கு சேதம் ஏற்பட்டால் இதே போல் இங்கே இருக்கும் அரசியல்வாதிகளில் ஒரு சிலர் தாக்குதல், எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஒரு 3-4 பேர் இருக்காங்க, டான்ஸ் ஆடுவான். குறிப்பாக அந்த திராவிட மாடல் பூரா ஆடுவான். இந்தியா தாக்கப்பட்டால் தேச துரோகிகள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது துரைமுருகனின் இலாக்கா மாற்றப்பட்டது. அடுத்த அடி லைட்டாக விழுகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, துரைமுருகன்கிட்ட கனிம வளம், அதாவது மணல் அள்ளுறது, சுரங்கம் இதெல்லாம் இருந்தது. இதில் தான் 60,000 கோடி சம்பாரிச்சிட்டதான் அவங்க கட்சிக்காரனே சொன்னான். ஸோ கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு பங்கு வரல. ஸ்டாலினால் இருக்க முடியலை. ஆகா, முக்கியமான லாக்கா போயிடுச்சே, கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு, சீனியராக இருக்காரு, பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு கையை பிசைஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த டைமில் தான் சீனியருங்களெல்லாம் கை வைக்கணும்னு பொன்முடியை வச்சாங்க. அதுக்கு பொன்முடியை தூக்குனதுக்கு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் தமிழ்நாட்டு மக்கள். அவர் தான் தூக்குன்ட்டு ரொம்ப இதாக இருந்துட்டார். இல்லைன்னா ஸ்டாலின் தூக்கியிருக்க மாட்டார். ஸோ பொன்முடியை தூக்கிட்டாங்க. இப்போ துரைமுருகனை கொள்ளை அடித்து கொண்டிருந்த துரைமுருகனை தூக்கி ரகுபதி கையில் கொடுத்துட்டு துரைமுருகனை சட்ட மந்திரி ஆக்கிட்டாங்க. டம்மி போஸ்ட்டு ஒன்றும் கிடையாது. சும்மா காரு மந்திரிங்கிற ஒரு இது இருக்கும், அந்த அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த இதுவும் போனாங்கல்ல, ஈடி துரைமுருகன் வீடெல்லாம் ரைட் அடித்தாங்க. ஈடிகிட்ட நிறைய ஆதாரம் கிடச்சி போச்சு. அதனால் இதை சாக்கா வச்சு எடுத்துட்டு அடுத்து சான்ஸ் வந்ததுன்னா மந்திரி பதவி விட்டே தூக்கிடலாம். ஈடியை காரணம் காட்டி நான் முதல்ல சொன்னேன், ஈடியை துரைமுருகனுக்கு வீட்டில் ரைடு எடுக்க சொல்லி தூண்டி விட்டதே ஸ்டாலின் தான். காரணம் மந்திரி பதவி விட்டு தூக்க முடியலை அப்படி. இந்த செய்தியை கேட்டவுடனே அவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்து விட்டார். துரைமுருகன் அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிட்டார். அதனால் துரைமுருகனும் காலி. இன்னும் கொஞ்ச நாட்களில் மந்திரி பதவியை விட்டும் காலியாகிடுவார். இது அடுத்தது KN நேரு தான். அடுத்தது 2 தலைகள், KN நேரு, ஏவாவேல் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அவர்களையும் கூடிய விரைவில் தூக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. அடுத்து ஸ்டாலின் ஒரு ஜோக் வச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நான் நேர்மையாக இருக்கிறேன்னு நெஞ்சில் கை வச்சு சொல்லுவாங்க. முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலை. நீங்கள் கொடுத்த 4000க்கு தான் ஓட்டு போட்டான்.
கள்ள ஓட்டு. யாரும் நம்பிக்கை வைக்கல உங்கள் மேலே. சரி, நம்பிக்கை வச்சாலும் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நம்பிக்கை வச்சதுக்கு மனசாட்சிப்படி நேர்மையாக அது வந்து நெஞ்சில் கை வச்சு சொல்கிறேங்கிற நேர்மையாக நான் இருந்தேன். நான் என்ன கேட்குறேன், பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் யோகியனுங்கிறாரு, சொல்லணும்ல. அவர் பையனும் மருமகனும் 30,000 கோடி கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி பிடிஆர் சொல்லும்போது, நீங்கள் மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுத்துருந்தீங்கன்னா 2 பேர்த்திட்ட இருக்கிற 30,000 கோடியை வாங்கி அரசு கருவூலத்தில் சேர்த்து உதயநிதியை மந்திரி பதவியை விட்டு தூக்கிட்டு இவர் சபரீசனை கட்சிக்கு தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். செஞ்சீங்களா? இல்லை. அதுக்கு அடுத்தது இது உங்களுக்கு சமாதி. உங்கள் அப்பாவுக்கு ஊர் பூரா உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அரசு பணத்தை எவ்வளோ வீணடிக்கிறீங்க. உங்கள் அப்பா சமாதிக்கே 200 கோடி ரூபா அரசாங்க பணத்தை, மக்கள் வரி பணத்தை போய் கொடுத்து செலவு பண்ணுறீங்களே. 80 அடி சிலைக்கு மனசாட்சி இல்லாமல் வந்துக்கிட்டு அரசாங்க பணத்தை வீணடிக்கிறீங்களே. நீங்கள்லாம் மனசாட்சியோடு செயல்படுறீங்கன்னு மனசில் கை வச்சு சொல்கிறீங்களா? இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு, அதில் வந்துக்கிட்டு அந்த உண்மை குற்றவாளியை பற்றி உண்மை தெரிஞ்சவொன்னே என்கவுண்டர் போட சொன்னீங்களே. என்கவுண்டர் ஏன் போட்டீங்க? திருவேங்கடத்தை. மனசாட்சி உள்ள மனிதர் செய்கிற வேலையாது. அப்போ எப்படி நீங்கள் மனசாட்சி உள்ளவர்னு சொல்கிறீங்க? அப்பாவி பெண்ணு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பெண். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைச்சதா? மனசாட்சியை பற்றி நீங்கள் பேசலாமா? ஒரு மந்திரி அதில் தலையிட்டிருக்கிறார். அந்த சார் மந்திரி தான் தெரிஞ்சும் மந்திரியை காப்பாற்றுறதுக்காக அந்த இளம் பெண்ணுக்கு துரோகம், 19 வயது இளம் பெண்ணுக்கு துரோகம் செஞ்சவர் தானே நீங்கள். அந்த சாரை காப்பாற்றி விட்டீங்களா இல்லையா? மனசாட்சியை பற்றி நீங்கள் பேசலாமா? இது மாதிரி எத்தனை இவர் செந்தில் பாலாஜி எவ்வளவு பணம் உங்களுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்டது. நீங்களே சொன்னீங்களே விசுவாசம் உள்ளவர் அப்படின்னு. டாஸ்மாகில் 49,500 கோடி ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு அமித்ஷா சொல்கிறார். மனசாட்சியை பற்றி நீங்கள் பேசலாமா? எந்த மனசாட்சியை எப்படி தொட்டு பேசுவீங்க? அரசியல்வாதிகளுக்கு மற்றவங்களுக்கு கூசும், ஐயோ இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுறோம், நம்ம போய் மனசாட்சியை பற்றி பேசலாம். அரசியல்வாதிகள் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு என்னை மாதிரி உத்தமன் யாரும் கிடையாது, என்ன மாதிரி நேர்மையானவன் யாரும் கிடையாதுன்னு பேசுவாங்க. அது மாதிரி தான் ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிறார். அதனால் ஸ்டாலின் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் மனசாட்சி உள்ளவர், மக்கள் மேலே உங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு வந்து இப்போ இதாக இருக்கீங்க அப்படின்னு நெஞ்சத்தொட்டு சொல்லுங்கிறது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது அடுத்து நாம் சொல்ல விரும்பக்கூடிய. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.